சாராயேதான் முன் வந்து ஆஹ் அந்த ஆகாரை வந்து அந்த பணிப்பெண்ணாகி அந்த ஆகாரை வந்து ஆபிராமுக்கு மறுமனையாட்டிய வந்து மனம் முடித்து கொடுக்குறாங்க. அப்ப ஆகாரும் என்ன பண்றாங்க? அப்ப அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்கலாம்னா, அப்ப ஆகாருடைய சூழ்நிலைய வந்து யோசித்து பாருங்களேன், எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்னு. ஏற்கனவே எகிப்து தேசத்துல இருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு பெண் தான் வந்து ஆகார். அப்ப அப்ப அடிமை பெண்ணா வந்தாங்கன்னா அந்த தேசத்திலயும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிதாய் சொல்லப்படுவதற்கு பெரிதாய் ஒன்றும் இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா அடிமையா வராங்க அப்படின்னாலே அவங்க வந்து எப்படி ஒரு மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு தாழ்ந்த நிலைமையில உள்ள பெண்கள் தான் அடிமை பெண்களாய் வந்து வருவாங்க. அப்ப ஆகாருடைய சூழ்நிலை அந்த தேசத்துலயும் இப்படி சரி வந்த இடத்துலயாவது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, யோசிச்சிருப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதா இருக்கும். ஆனா இந்த இடத்துலயும் அவங்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஒரு கட்டாயமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாங்க பாருங்க. இப்படி தன்னுடைய எஜமானி என்ன பண்றாங்க? இப்படி ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க. அப்ப அந்த முடிவுக்கு அவங்க என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு எஜமானி சொல்லிட்டாங்க. அது என்ன பண்ண முடியாது. நோன்ற அப்ஜெக்ஷன் வேற எதுவுமே வந்து அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்படிப்பட்ட காலங்களா இருக்கலாம். இல்ல ஆண்டவர் ஒரு ஆஹ் முன்குறித்ததான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆகார் மூலியமா நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆகாரை வந்து என்ன பண்ணித்திருக்கலாம், ஒரு கருவியாக அவங்க வந்து ஆபிரகாமோட இணைவதற்கு முன்குறித்திருந்திருக்கலாம். அதனால ஆகாரும் அந்த இடத்துல வந்து கஷ்டமான ஒரு மனநிலையோடு தான் இந்த முடிவுக்கு வந்து வந்திருப்பாங்க. அப்ப இருவரும் சேர்றதுனால ஒரு குழந்தை வந்து உண்டாகிறது என்று நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அநேகர் பண்ணக்கூடிய ஒரு தவற நம்ம மாமிசத்துல நம்ம மனிதர்களாகிய நாம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தவற அந்த இடத்துல ஆகாரும் வந்து பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாமே டக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா அதற்கான பெருமைகள், அதற்குரிய கர்வம், அதற்குறித்ததான ஒரு மேன்மை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து நினைப்போம். அதே மாதிரிதான் இங்க ஆகாரும் என்ன பண்றாங்க? வசனம் 16 ஆதியாகமம் 16:6 பாத்தீங்கன்னா சா இல்ல 16:4 வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் அப்படின்னு சொல்லிட்டு. இதே போலதான் இதே மாதிரிதான் நம்மளும் நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வந்து என்ன பண்றோம்? அத வந்து தவறாக நம்ம வந்து எண்ணுகிறோம், தவறாக நம்ம பயன்படுத்துறோம். இப்ப நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம வேலை பார்க்குற ஸ்தலங்களா இருக்கட்டும், இல்ல வந்து வேற எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா, இல்ல அந்த இடத்துல ஒரு 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 கிரேட் நம்மளுக்கு கிடைக்குது, இல்ல ஏதோ ஒரு ஒரு பாராட்டுதல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆட்டிடியூடா இருக்கட்டும், இல்ல நம்மளோட கேரக்டரா இருக்கட்டும், ஒரு 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 ஸ்லைட் ஒரு வித்தியாசம் வந்து ஏற்படும். அதே போலதான் இங்க ஆகாரும் என்ன பண்றாங்க? தன்னுடைய தன்னுடைய அந்த அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டரை வந்து வெளிப்படுத்துறாங்க. யார்கிட்ட? எஜமானி ஆகிய சாராயிடம் வெளிப்படுத்துறாங்க. தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்று வேதகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அற்பமாய் எண்ணுகிறாள். அப்ப அப்ப சாராயோட மனநிலையை யோசிச்சு பாருங்க. என்னடா இது நம்ம பணிப்பெண். அப்ப பணிப்பெண்கள்னு எடுத்துட்டோம்னா எத்தனையோ பணிப்பெண்கள் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. ஆனா ஏன் ஆகார வந்து சாராய் தேர்ந்தெடுத்திருக்கணும்? அப்ப யோசிச்சு பார்த்தோம்னா அவ வந்து நல்லா அந்த இடத்துல வந்து அழகா இருந்திருக்கலாம், இல்ல அறிவானவளா இருந்திருக்கலாம், இல்ல நல்ல வேலை செய்கிறவளா இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஏதோ சாராய் இம்ப்ரெஸ் ஆகி தான் ஆகார வந்து செலக்ட் பண்றாங்க. இப்ப எல்லா ஒர்க் பிளேஸ்ல பார்த்தோம்னா யாராச்சும் சில கேரக்டர், சில சில பீப்புள் தான் வந்து அந்த மேல அதிகாரிகள் கண்கள்ல வந்து ஒரு நல்ல ஒரு 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 நல்ல இதா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு தனியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அவங்கள பார்த்தா ஒரு சிரிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அத போலதான் இங்க ஆகாரை வந்து சாராய் தெரிந்தெடுக்கிறார். அது அப்ப அப்ப அப்படி நம்ம தெரிந்தெடுத்து தன் கணவருக்கு
என்னது மறுமனையாட்டியாய் முடித்து வைக்கிறாங்க. அப்ப ஒரு கர்ப்பம் தரித்த உடனே அந்த பணிப்பெண் என்ன பண்றாங்க, அந்த ஆகார் என்ன பண்றாங்க, அந்த அவங்கள வந்து அற்பமா என்றாங்க. அப்ப இந்த இடத்துல நாம் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, என்ன ஒரு ஆசீர்வாதங்களோ, என்ன ஒரு உயர்வுகளோ நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைத்தாலும், நம்ம யாரையும் அந்த இடத்துல நம்ம வந்து மேன்மை பாராட்டவோ, மற்றவர்களை அற்பமாக எண்ணவோ கூடாது என்பதை நம்ம இந்த இடத்துல அறிய வேண்டிய ஒன்றா இருக்கு. அப்ப அற்பமா என்றாங்க. அப்ப சாராய் வந்து என்ன பண்றாங்க? நம்ம தான் வந்து இது பண்ணோம். ஆனா நம்மளையே இவ அற்பமா என்றாளே அப்படின்ட்டு நினைச்சு, அப்பையில இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? ஆகாரை கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. வசனம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. கடினமாய் நடத்த ஆரம்பிக்க இவங்களால என்ன பண்ண முடியல ஆகாருக்கு. அந்த கடினமான சூழ்நிலைய ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால அவ என்ன பண்றா, அந்த எஜமானியை விட்டு அந்த இடத்தை விட்டு ஓடி போக துணிகிறாள். ஓடி போக துணிகிறப்ப அப்ப ஆகார் வந்து என்ன பண்றா, இந்த நம்மளால முடியல, இந்த இடத்த விட்டு நம்ம போனா போதும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. ஆனா ஆ- ஆகார் வந்து அந்த வீட்டை விட்டுதான் ஓடி போக முடிந்ததே தவிர ஆண்டவருடைய பார்வையை விட்டு அவங்கனால ஓட முடியவில்லை அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அப்ப என்ன ஆகுது, ஓடி போறாங்க. எப்பயோ போயிருந்திருக்கலாம். எப்படியோ அவங்க வந்து அவங்க 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 வந்து கண்காணாத ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு அவங்க வந்து பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல, அவங்கள கைவிடல. நீ எப்படியோ போ, என்னவோ பண்ணு அப்படின்ட்டு ஆகார் மீது தவறுகள் இருந்தாலுமே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆகாரை கண்ணோக்கி பார்க்கிறார். 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த தூதனானவர் எப்படி ஆகார கூப்பிடுறாங்கன்னா, அப்ப அந்த தூதருக்கு ஆண்டவருக்கு வந்து அந்த தூதன் மூலியமா முன் தெரிந்திருக்கு. என்னது சாராயோட அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று அழைக்கிறார். இல்ல பெண்ணேன்ட்டு அழைச்சிருக்கலாம், இல்ல ஆகாரேன்னு நினைச்சிருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பெண்ணு அங்க இருக்குதுன்ட்டு இது பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அவர் சாராயினிடத்தில் அடிமை பெண்ணா இருக்கிறார் என்பதை தூதனானவர் அறிந்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்படின்ற. அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணல, எதையும் மறைக்கல, எதையும் மறைக்க முடியல. அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, உண்மையை சொல்றாங்க. அவங்க ஆகார் நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு பொய் சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல எனக்கு வந்து முடியல, இல்ல எனக்கு வந்து ஏன் தேசத்துக்கு நான் திரும்ப போறேன், எனக்கு அடிமை பெண்ணா இருக்க முடியல, எனக்கு ஆபிரகாமுடைய வாழ பிடிக்கல, அப்ப ஏதோ ஒண்ணு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்பதான் வந்து ஆகாருக்கு என்ன கிடைக்குது, ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். அவர் வாக்கு பண்ணின ஆகார் மூலியமா ஒரு சந்ததியை வந்து என்னது உருவாக்குவேன் என்ற ஒரு வாக்கு தத்தம் ஆகாருக்கு கிடைக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அப்பதான் தூதர் என்ன பண்ணுவாரு, நீ திரும்ப போ, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போல் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், அவன் உண்மையை சொல்லிடுறாங்க. அடுத்து தூதர் அந்த சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. இப்ப சொன்னதுமே இப்ப நம்மளாம் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருந்திருப்போம், நம்மளால கண்டிப்பா அது என்னது, இப்ப நம்ம ஒரு சாதாரணமா நம்ம சூழ்நிலையில ஒரு கஷ்டம் வந்துச்சுனாலே, இல்ல ஒரு துன்பம் வந்துச்சுனாலே, இல்ல யாரோ நம்மளை கடினமா பேசிட்டா கூட அவங்கள பார்க்கிறதற்கோ, இல்ல அவங்கள்ட்ட போய் திரும்ப நம்ம பேசுறதுக்கோ, இல்ல அவங்களோட போய் ஒர்க் பண்றதுக்கோ எதுவுமே நம்மளுக்கு மனமே இருக்காது. கிட்டத்தட்ட நம்ம திரும்ப போய் அதை பண்ணணும்னா இட் வில் டேக் மோர் தென் என்னது ஒரு 1 month ஆச்சும், இல்ல அட்லீஸ்ட் 1 day 2 day இல்ல 1 week அந்த மாதிரியாச்சும் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். ஆனா
ஆகார் வந்து என்ன பண்றாங்க, தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிஞ்சதுனாலதான் அவளுடைய சந்ததியை ஆண்டவர் வந்து ஆசிர்வதிக்கிறவராய் நம்ம இங்க பார்க்கிறோம். அதே மாதிரி கீழ்ப்படிந்து என்ன பண்றாங்க, மறுபடியுமாய் சாராயின் இடத்திற்கு போறாங்க. இப்ப சாராயின் இடத்திற்கு போகும்போதும் அங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஆபிரகாம் சாராயும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. சோ அவங்க 2 பேரும் வந்து திரும்ப போறதுனால வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த 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 ஆஹ் இந்த ஆகாருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு நேம் இருக்கு. இந்த பெண்கள்ல கர்த்தருக்கு பேரிட்ட முதல் பெண் இவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். வசனம் 16, 13 நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள். அது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து அவளை பார்த்ததுனால, அவளை வந்து விசாரிச்சதுனால அவளுக்கு வந்து ஆண்டவருக்கு வந்து நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அப்ப இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்கள்ல இப்படிதான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டவர்களா இருப்போம். இல்ல நம்ம யாருமே நம்மளுக்கு இல்ல, உதவி செய்யறதுக்கு இல்ல நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய சோதனை, என் வாழ்க்கை நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆகாரை போல நம்மளும் நிறைய நேரங்கள்ல புலம்பி இருக்கலாம், கலங்கி இருக்கலாம், கதறி இருக்கலாம். அந்த இடத்துல நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருந்துட்டு இப்பெல்லாம் ஒரு கர்ப்பிணி பெண் எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா இருக்காங்க, எப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படி எல்லாம் அவங்கள பாத்துக்கிறாங்க, எவ்வளோ கேர் கொடுக்குறாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த இடத்துல ஆகாருடைய அந்த நிலைமையை வந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அவருடைய கண்ணீரை, அவருடைய கவலையை, அவருடைய வேண்டுதலை, அவருடைய கூக்குரலை அவர் கேட்டதுனாலதான் இந்த வனாந்திரத்துல கூட என்ன அடிமை பெண்ணாகிய ஆகாரை எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவளை விசாரிக்கிற தேவனா இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அவளும் கீழ்ப்படிந்து மறுபடியுமா என்ன பண்றா, அவருடைய நாச்சியார் அன்றைக்கே திரும்ப போறா. இப்ப இப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலும் வரும்போது இந்த வசனத்தை நம்ம கை கொள்ளணும். நீர் என்னை காண்கிற தேவனாசப்பா, எங்களுக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லை, என்னோட சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இருண்டு போனதா இருக்குது, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் புறக்கணிக்கப்படுறேன், என்னுடைய குடும்பத்தாரால, என்னுடைய நண்பர்களால, இல்ல என்னுடைய கணவரால, நான் வேலை பார்க்கிற இடங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம இது மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம அன்றாட நம்ம வந்து எதிர்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். அடிமை பெண்ணை எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, ஆண்டவர் கைவிடல. தவறு செய்தாலும் ஆண்டவர் எவ்வேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஆகாரை கண்ணோக்கி பார்க்கிறார், அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அம்மா இப்படியாய் திரும்பவுமாய் வந்து அந்த துறவண்டைக்கு கூட நம்மளுக்கு பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய்ரோயி எனப்பட்டது. அது அது காதேசுக்கு பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டாள். இதுக்கு முன்னாடி வந்து ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணிட்டாரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். ஆண்டவர் வந்து பாருங்க, ஆபிரகாம் சாராய்க்கும் வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே இங்க ஆகாருக்கும் அவருடைய சந்ததியை ஆசிர்வதிப்பேன், என்னது அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அங்க கொடுக்கிறார் ஆண்டவர். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவரை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவங்களுக்கு என்ன பறக்குது, குழந்தையும் பறக்குது, அதுக்கு இஸ்மவேல் என்று பேரும் வந்து வைக்கிறாங்க. அப்ப பேரு இப்படியாய் வந்து வருடங்கள் பல உருண்டு போய்கொண்டே இருக்குது. ஆகார் வந்து ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்றெடுத்த போது ஆபிரகாமுக்கு 86 வயதா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. 86 வயதா இருக்கிறப்ப என்ன பண்றாரு, இஸ்மவேலை வந்து பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வருடங்கள் கழிய ஆபிரகாமுக்கு 100 வயதான போது
சாராயும் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். அப்ப ஈசாக்கை பெற்றெடுத்த உடனே அப்ப இன்னும் என்ன ஆகுது? அப்ப சண்டை வந்து அந்த 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 கோபங்கள் வந்து இன்னும் வந்து ஆகார் மீது அதிகமாக தான் ஆரம்பிக்கிறது. இன்னும் ஏன்னா ஏன்னா 2 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா இவருடைய சந்ததிக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இன்னும் வந்து பொறாமைகளும் இன்னும் வந்து போட்டிகளும் இன்னும் அதிகமாக தான் ஆரம்பிக்கும். அப்ப இன்னும் அதிகமா அந்த இடத்துல ஆகார் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ண முடியல, அவங்க வந்து இவங்களோட டிராவல் பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணிடுறாங்க, சாரா என்ன பண்ணிடுறாங்க, ஆபிரகாம்கிட்ட உங்க அடிமை பெண்ணை என்ன பண்ணுங்க, வந்து என்ன பண்ணுங்க, நீங்க அனுப்பிச்சிருங்க, இதுக்கு மேல எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே ஆபிரகாமுக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா ஆண்டவர் ஆண்டவர் எதுவுமே வாக்கு பண்ணாம, ஆண்டவர் எதுவும் சொன்னாம செய்த காரியம் தான் இந்த இப்படிப்பட்டதான ஒரு செயல். அதனால என்ன பண்றாரு, ஆபிரகாமும் வேற வழி இல்லாம ஆகாரை வந்து ஒரு வாட்டர் தண்ணியும் ஒரு அப்பமும் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க போங்கன்ட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்ப இந்த இடத்துலயும் ஆகார் என்ன பண்றா, மீண்டும் தனித்து விடப்படுகிறாள், மீண்டும் தனிமையில் விடப்படுகிறாள். தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு திரும்பவுமாய் அந்த வனாந்திரமான இடத்துக்கு போறாங்க. தண்ணி தீந்து போகுது. தண்ணி தீந்து போன பார்த்துட்டு அந்த குழந்தை அந்த தன்னுடைய மகன் அந்த இறக்கும் தருவாய் என்னால பார்க்க முடியாதுன்னு ஒரு இடத்துல அவங்க போய் இவங்க தனியா நின்னு கதறி அழுகுறாங்க. அழுகுறப்ப அப்பையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, தூதன் மூலியமாய் ஆகாரை சந்திக்கிறார். ஆகாரை சந்தித்து ஆகாரை சந்தித்து என்ன பண்றாங்க, ஒரு துறவை காமித்து அந்த தண்ணீரை வந்து மகனுக்கு வந்து கொடுக்க செய்கிறார். அப்ப இப்படிப்பட்டதான சூழ்நிலையில நெருக்கமான எப்படி எப்படி ஒரு வனாந்திரம் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். அந்த இடத்துல இப்ப நம்மளாம் அந்த இடத்துல இருந்தோம்னா எப்படி இருப்போம்? நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலையில நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இப்படிப்பட்டதை நம்ம நல்லதா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். ஆனா இந்த வாழ்க்கையே நம்ம 1008 நம்ம குறைகளை சொல்கிறோம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் இப்படி இருந்திருக்க கூடாதா, ஏன் இந்த மாதிரி நீங்க கொடுத்திருக்க கூடாதா, ஏன் இந்த மாதிரி என்னை வழிநடத்திருக்க கூடாது, ஏன் இவ்வளோ எனக்கு கஷ்டம், ஏன் இவ்வளோ எனக்கு. ஆனா இந்த ஆகாருக்கு நேரிட்ட கஷ்டத்தை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார் என்று நம்ம இந்த நேரத்துல நம்ம உணர்ந்து பார்க்கிறவர்களை நம்ம இருக்க வேண்டும். அப்ப அப்ப பாத்தீங்கன்னா 20 வருடங்கள் வந்து சாராளோட தான் ஆகார் வந்து வாழ்ந்திருக்காங்க. இஸ்மவேல் பிறப்பதுக்கு அப்புறம் இருந்தோம். அப்ப அவங்க எவ்வளவு பாடுகள் அந்த இடத்துல அனுபவிச்சிருப்பாங்க பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை சந்ததியே ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் அது ஒரு சந்ததியா ஆகுது. அது வந்து அது அப்படியே வந்து வேற மாதிரி போகுது. ஆனா இந்த இடத்துல ஆகாரின் வாழ்க்கை மூலியமாய் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டது என்னன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலைய ஒரு அடிமை பெண் தான் அவங்க நினைச்சிருந்தா வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து எப்படி வேணா வந்து இது பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஆண்டவர் வந்து அவங்கள வந்து கைவிட்டு இருந்திருக்கலாம், அவர்களை வந்து புறக்கணித்திருக்கலாம், அவங்கள வந்து தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆண்டவர் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவரையும் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கும்போது நம்மளுடைய கண்ணீரை ஆண்டவர் உண்மையா, நம்மளுடைய வேண்டுதல்களை, நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மளை வந்து பார்க்கிறவரா இருக்கிறார். நாம் பார்க்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் நேசிக்கப்படுகிறோம் என்பதை உணர வேண்டும். நம்ம ஆண்டவர் வந்து வனாந்திரத்துல நம்ம வாழ்க்கை சில நேரத்துல அப்படியே பிளாங்கா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறவரை, அவர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 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 ஆகாருடைய அந்த இதுலயே பாத்தீங்கன்னா, இந்த நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்றது பெரிய ஒரு ஒரு பெரிய நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் மாதிரியே நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கணும். நீர் என்னை காண்கிற தேவன். எந்த மனுஷனையப்பா நம்ம மனுஷர்களை குறித்து நம்ம கவலைப்படலாம். ஐயோ நம்ம நம்ம பெற்றவங்க நம்மளை கைவிட்டாங்களே, நம்மளுக்கு யாரும் உதவி செய்யலையே, இல்ல நம்மளை நம்பி இருக்கிறவங்க நம்மளை கைவிட்டாங்களே, நம்மளைய புறக்கணிக்கிறாங்க, நம்ம வந்து ஒடுக்கப்படுறோம், நம்ம வந்து நிந்திக்கப்படுறோம், அவமானப்படுறோம். அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை ஆகார் கடந்து வந்திருப்பாங்கன்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து ஆகாரை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவரை வந்து அந்த வனாந்திரமான அந்த சூழ்நிலைய கைவிடப்படாம ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய கண்ணீரை கண்டு, கதறுதலை கேட்டு, அவருடைய அந்த
இந்த கஷ்டமான இந்த குழந்தை சாக போகிற அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தூதன் மூலியமா திரும்ப மறுபடியுமாய் ஆகாரை சந்தித்து திரும்பவுமாய் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இப்படியாய் இந்த ஒரு காரியத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது ஒப்பிடப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கணும், மனிதரை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவர் மேல் பற்றுதலா இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை நம்ம பற்றி இருந்தால், ஆண்டவர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார், நம்மளை பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஒருபோதும் ஒரு நிமிடமும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளுடைய சூழ்நிலை கஷ்டங்கள் தான் வரும், புயல் அடிக்கும், மழை பெய்யும், வறண்ட சூழ்நிலை காணப்படும். ஆனாலும் தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை தூக்கி நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும், ஆண்டவரே நீங்க தான்ப்பா என்னை காண்கிறீங்க, என்னை காண்கிற தேவன் நீங்க மட்டும்தான்னு நம்மளுடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை கண்ணோக்கமா இருக்கிறார், நம்ம மீது அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார், நம்மை பார்க்கிறவரா இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டாரு. நம்மளை எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே என்று நம்ம கூப்பிடுகிற அந்த ஒரு சின்ன ஒரு சத்தத்தை கேட்டு என் மகளே என்று பதில் தருகிற ஆண்டவரா இருக்கிறார். நம்ம இன்று இந்த ஆகாருடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொண்ட இந்த சிறிய பாடம், ஆண்டவரே நாங்க எவ்வளவோ நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணலாமா, என்ன கண்களை மூடி ஏசப்பா, நாங்க எவ்வளவோ சூழ்நிலைகள்ல நாங்க நிறைய அப்பா அப்பா நாங்க ஏமாந்திருக்கலாம், நாங்க தனிமையா விடப்பட்டிருந்திருக்கலாம், எங்க வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வந்திருக்கலாம், வனாந்திரமான இடங்கள்ல நாங்கள் அப்பா அதனோரே நாங்களும் கதறி அழுதுருக்கோம், அப்பா எங்களுக்கு யாரும் இல்லைன்னு புலம்பி இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் எனக்கு மட்டும் என்று சொல்லி நாங்க புலம்பி இருப்போம், நாங்க அழுதிருப்போம் ஏசப்பா. ஆனாலும் தேவன் அப்பா எங்களை இம்மட்டுமாய் அப்பா நீர் ஆசிர்வதித்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை கண்ணின் மணியை போல நீங்க அப்பா பாதுகாத்து வருகிறீங்களே அப்பா. உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி சுவாமி. அப்பா அந்த பணிப்பெண்ணை அப்பா, அந்த அப்பா அடிமை பெண்ணை என் தேவன் ஆசிர்வதித்து அப்பா அவர்களுக்கு ஒரு அப்பா சந்ததியை உருவாக்கி அவர்களுடைய அப்பா சந்ததியை நீர் ஆசிர்வதித்தது போல ராஜா, அப்பா எங்களையும் தாழ்த்தி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நிறைய நேரங்கள்ல நாங்கள் அப்பா தனித்து விடப்படுகிறோம் சுவாமி. எங்களுடைய சூழ்நிலைகள் அப்பா அப்பா மிகவும் தகப்பனே அப்பா ரொம்ப அப்பா வேதனைக்குரியதா இருந்தாலும் சுவாமி, என் தேவன் அப்பா நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கீங்க சுவாமி. அப்பா எங்களை காண்கிற தேவனா இருக்கீங்க தகப்பனே. எங்களுக்கு அந்த பலத்தை கொடுங்க அப்பா. அப்பா உண்மை நேசிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா நீங்க எங்களை பார்க்கிறீங்கன்ற அந்த நம்பிக்கையை விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளையும் தகப்பனே அப்பா நீங்க எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க அப்பா. எங்க கைகளை இறுகமாய் பற்றி கொள்ளுங்க ராஜா. ஆகாரை வழிநடத்தின தேவன், ஆகாரை ஆசிர்வதித்த தேவன் அப்பா, எங்களையும் நீர் ஆசிர்வதித்து அப்பா எங்களுடைய சந்ததியை நீர் பெருகவே பெருக பண்ணுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பேசினதற்காய் நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா நீர் சுவாமி அப்பா மீதியான நேரத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இன்னும் அப்பா அந்த வேதத்தின் அடிப்படையில அப்பா இதை பத்திதான காரியங்கள் நாங்கள் நிறைய சிந்தித்து கற்றுக்கொள்ள என் தேவனிடம் எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் கேட்கும் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருப இல்லைனா நானும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருப இல்லைனா நானும் இல்ல. சேர்ந்து சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே,
உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பேசின அற்புதமான ஆச்சரியமான வார்த்தைக்காய் நன்றி சொல்லி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆகாருடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார்ல. ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பிடிக்காத, நமக்கு பிரியமில்லாத இடத்திலும் சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அனுமதித்திருக்கிற காரியத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். ஆமென். இன்றைய நாட்கள்ல நமக்கு பிடிக்காத இடத்திலேயோ சூழ்நிலையில இருந்துட்டு என்ன செய்யறது? நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம கஷ்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறோம். யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை. நம்மளுடைய மன கஷ்டம் முழுவதையும் ஓப்பனா பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கிறோம்ல. கேட்கிறவங்க ஏதாவது தவறா நினைப்பாங்களோ, நம்மள குறைவாய் மதிப்பிட்டுக் கொள்வாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல ஃபுல்லா நம்மளால கம்ப்ளீட்டா நம்மளுடைய கஷ்டங்களை, பாரங்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில எல்லாருமே ஒரு கட்டப்பட்ட நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. நமக்கு விருப்பம் இல்லாத இடமா இருக்கலாம், விருப்பம் இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம். ஏன் தான் ஆண்டவர் என்னை இப்படி வைத்திருக்கிறாரோ? புலம்பல் பாடி கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மை அழைத்தவர், நம்மை உருவாக்கினவர், மாறாதவர், நம்ம பாடின மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், நம்மையே நினைத்து கொண்டு இருக்கும் ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அவரு நம்மளை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக தான் இதை நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். ஆகாருடைய காரியத்துல ஆண்டவர் அனுமதித்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்திற்காக அனுமதித்திருக்கிறார். இந்த மெய்யான விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம விரும்பாத இடத்திலும் விரும்பாத சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை நிறைவாக செய்து முடிக்க முடியும். அருமையாய் நம்ம எல்லா காரியத்தையும் பார்த்தோம்ல. ஆகார் எவ்வளோ அவங்க அவங்க பாட்டுக்கு சும்மா இருந்தவங்க தான். திடீர்னு அவங்க கூப்பிட்டு ஒரு சின்ன வயசு பொண்ணு ஒரு வயசான தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். அவங்க செஞ்ச காரியம் ரெண்டே தவறு. ஒண்ணு, சாரால அற்பமாய் நினைச்சது. இன்னொன்னு, அவங்களுடைய இது தாங்க முடியாம ஓடுனது. அவங்கள கொடுமைப்படுத்தினதை தாங்க முடியாம ஓடுனது. ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவர் நீ போய் அடங்கி இருந்தா சொல்றாரு இல்ல. தேவ சித்தம் நிறைவேற வரைக்கும் நீ அங்க இருந்துதான் ஆகணுங்கிறாரு. அநேக நேரத்துல நம்ம எங்கேயோ எங்க போறோன்னே தெரியல. நம்ம சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து ஓட நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ எங்க இருந்து வர, நீ எங்க போற இல்ல. இன்னைக்கு நான் அநேகர் எங்க இருந்து வந்தோன்னு மட்டும்தான் அறிந்திருக்கிறோம். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தா போதும். ஆனா எங்க போவோம் என்று தெரியாது. கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாய் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை தான், போராட்டம் தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு வார்த்தை, அவருடைய வார்த்தை, நீ அடங்கி இரு. நீ அடங்கி இருக்கும் பொழுதுதான் ஏற்ற நேரத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருடைய கரத்துல நீ அடங்கி இருக்கும் பொழுதுதான் சரியான நேரத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அந்த சூழ்நிலை கொஞ்ச நாட்கள் தான், இந்த பிரச்சனை கொஞ்ச நாட்கள் தான், இந்த போராட்டம் கொஞ்ச நாட்கள் தான். இது தொடர்ந்து வராது. தேவன் சொல்லுகிற வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கும்படியாக நம்ம இருந்தோம்னா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்ல, ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு அந்நிய பெண்ணு, ஒரு அடிமை பெண்ணு, விரும்பாத இடம், வயதான ஆபிரகாமோடு திருமணம், பிடிக்காத ஒரு திருமணமா இருக்கலாம். சாரால் கடினமாய் நடத்துகிற ஒரு காரியம், சப்போர்ட் பண்ண யாரும் இல்ல, வயித்துல குழந்தை, சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்ல, ஒரு வெறுமை, தனிமை, சோர்வு, எங்க போவோன்னு புரியாத நிலைமை, யார் நம்மை காப்பாற்றுவாங்க, ஃபியூச்சர் என்ன இருக்கும், ஒரு அங்கலாய்ப்பு, வெறுப்பு, நமக்கென்று யாரும் இல்லைன்ற கவலை, நிற்காத கண்ணீர், ஏக்கம், எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை வீட்டை விட்டு ஓட வச்சது. இதுக்கு கடைசியில அந்த குழந்தையோட அவங்க போகும்போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. கணவரும் கைவிட்டாரு இல்ல. கணவரும் அவங்களோட சேர்ந்துட்டு தண்ணியும் சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு டாட்டா சொல்லிட்டாரு. எவ்வளவு வேதனையோட அந்த பையனை கூட்டிட்டு போயிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அவங்க நான் அந்த திருமணம், நான் இந்த காரியத்தை நான் ஆசைப்பட்டேன்னா இவங்களாதான் எனக்கு திருமணத்தை பண்ணி வச்சாங்க, இவங்களாதான் பண்ணாங்க எல்லாமே. நான் குழந்தை இருக்கும்போது நான் ஓடினேன். இப்ப குழந்தைய வச்சுக்கிட்டு என்னை ஓட வைக்கிறாங்களே, கணவர் கைவிட்டாங்களே. யாரு கைவிட்டாலும் யோசித்து பாருங்க. நம்ம கூட இருக்கிறவங்க கைவிட்டாலும், யாரு நம்மளை எல்லாருமே மனிதர்கள் தான் இல்ல. எல்லாருமே மனிதர்கள். ஆனா கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த கைவிட விட்டு அவங்க கடந்து போகும் பொழுது அவங்களுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அப்ப ஆண்டவர் தானே ஆறுதல். கடைசி வரைக்கும் அதை உணர்த்துறதுக்கு தான் ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாரு. உனக்கு நீ மனிதங்களை நம்பி இந்த காரியத்தை நீ செய்யலாம்.
மனிதர்களை நம்பி நீ இருக்கலாம், அவங்க பாத்துக்குவாங்க, இவங்க பாத்துக்குவாங்க, இவங்க கூட இருப்பாங்க, இவங்க எல்லாம் செய்வாங்க நம்பலாம். ஆனா எல்லாரும் ஒரு நாள் நம்மை விட்டு போகிறவர்கள் தான். அது யாரா இருந்தாலும் மனிதர்கள் நம்மை விட்டு போகிறவர்கள் தான். கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வர முடியாது. நம்ம கஷ்டமான சூழ்நிலையில, நம்ம பாடுகள் மத்தியில, நம்ம வியாதியின் மத்தியில ஒருத்தர் கூட நம்ம கடைசி வரை நின்னு நம்மள பார்க்க முடியும். எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி அவங்களால உதவி செய்ய முடியாது. ஆனா இது எல்லைகளை கடந்து வந்து உதவி செய்ய காத்திருக்கிற தெய்வம் அவர் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். அதை உணர்த்துவதற்காக கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் மகளே, நீ தைரியமா இருன்னு ஆண்டவர் தைரியப்படுத்தி இல்ல ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆபிரகாமுடைய வித்து அவள் வயிற்றில் இருக்கிறதுனால அவளையும் தெரிந்து கொண்டு அவளுக்கு தரிசனமாறாரு. ஆண்டவர் அவளை புரிந்து கொண்டார். யாருமே புரிந்து கொள்ளலன்னு அவங்க நினைச்சு ஏங்கி இருப்பாங்கல்ல, அழுதுருப்பாங்கல்ல. என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் தனிமை யாருக்கு தெரியும். நான் முன்னாடி தனியா ஓடி வந்து பிள்ளையோடு வந்திருக்கேன். பிள்ளையோட கஷ்டத்தை என்ன பார்த்து அந்த தாய் அழுகுறாங்க இல்ல, சாக போறாங்களேன்னு சொல்லிட்டு பிள்ளைக்காக அழுகிற ஒரு தாயாய் அந்த இடத்துல. அவ்வளோ வேதனை, துக்கம், தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே, இந்த வனாந்தரத்துல நான் சாக போறேன். அவ்வளவுதான் என் லைஃப், என்னுடைய லைஃபும் முடிஞ்சிருச்சு, பிள்ளையோட லைஃபும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணனா, இதுக்கு தான் நானு வாழ்ந்தனா, இதுக்கு தான் நான் அப்படி அங்க இருந்தனா, இதற்காக தான் என்னை வச்சிருந்தீங்களா, இப்ப இங்க வந்து நான் சாகிறதுக்கு தான் வந்தனா. எத்தனை அவங்களுக்கு வந்து எண்ணங்கள் ஓடி இருக்கும்ல. ஆண்டவரை வந்து எவ்வளவா அழுது அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. எல்லாரும் கைவிட்டாங்களப்பா, ஒருத்தர் கூட இல்லையே சாமி, என்னோட சூழ்நிலை இப்படியா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஏங்கி தவித்த நேரத்துல கர்த்தர் வந்து இடைப்பட்டார். ஆமென். ஒரு ஊற்றை கொடுத்தரும், பக்கத்திலே ஒரு ஊற்று இருக்கு. ஆமென். ஜீவ தண்ணீராம் ஆவியானவரை கொடுத்து, ஹalleluya. இன்னைக்கு நாட்கள்ல நம்ம தனியா இருக்கோம், கணவர் கைவிட்டாங்க, மனைவி கைவிட்டாங்க, பிள்ளைங்க கைவிட்டாங்க, இல்ல உற்றார் உறவினர்கள் கைவிட்டாங்க, யாரும் இல்ல அப்படின்றது சூழ்நிலை வரும், கண்டிப்பா வரும்ன்ற நிலைமையில தான் ஆண்டவர் வந்து நம்ம கூடயே இருக்கும்படியாக, நம்ம பக்கத்திலே இருக்கும்படியாக ஜீவ தண்ணீராம் ஆவியானவரை நம்மளுக்கு ஊற்றாய் நம்ம இருதயத்திலிருந்து சுரக்க அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை செய்றீங்க, என் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை அவர் நடத்துவார், நான் தனியா இல்ல. சொல்லுங்க. யார் கைவிட்டாலும், யார் கூட இருந்தாலும் இல்லைனாலும் என் கூட இருப்பது என் ஆவியானவர், என்னை நடத்துவது ஆவியானவர், ஜீவ தண்ணீராம் ஆவியானவர். அந்த ஊற்றை அவங்க பருகும்போது ஜீவன் வந்தது, ஜீவன் வந்தது, அந்த பிள்ளைக்கு உயிர் வந்தது. ஆமென். அந்த வனாந்தரத்துல எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லும், இஸ்மவேலோட கர்த்தர் இருந்தார் வனாந்தரத்துல. ஆமென். துஷ்ட மனுஷன்தான், துஷ்ட பிள்ளைதான், அடுத்து அவனுடைய ஃபியூச்சர் வந்து வேற மாதிரி தான் போக போகுது. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஒரு நாள் நம்மை விட்டு விலகாத தெய்வம், நம்மோடு கூட இருக்கிற தேவன், பெரிய ஜாதியாக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தை அழகாய் நிறைவேற்றினார். பெயர் பெயர் தெரியாத துறவுக்கு ஒரு பெயர் கிடைத்தது. ஆமென். எத்தனை ஆச்சரியம். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நம்ம ஜெபிக்கலாமா? பிரதர் ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆகார்லேருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது அப்பா. அப்பா அப்பா ஸ்தோத்திரம், நீர் கொடுக்கும் கட்டளைக்குள் நாங்கள் அடங்கி இருக்க அப்பா, அதுக்குள் நாங்கள் அப்பா அப்பா நம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய அப்பா எங்களை அப்பா நாங்கள் பழக்கிக்கொள்ள கிருபை தாங்க அப்பா. நீர் சொல்லுகிற எந்த இடமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் நடப்பதற்கு என் தேவன் பலப்படுத்துங்க அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாண்டவரே அப்பா. ஸ்தோத்திர ராஜாவே அப்பா. உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம், நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே அது ஏதோ ஒரு நோக்கத்திற்கு செய்கிறீர் என்று அப்பா அந்த உணர்வு எங்களுக்குள் அப்பா இருக்க வேண்டும் தகப்பனே. ஏன்னா வசனம் சொல்லுகிறது அப்பா, அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் எங்களுக்கு அப்பா கற்றுக் கொடுக்கிற தகப்பனே. அப்படி அதற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பா. அப்படி நாங்கள்
அப்பா நீங்க கிருபையாய் வழிநடத்துங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. மகள் மூலியமாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா அப்பா தொடக்கம் முதல் முடிய வரையும் என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொண்டீர். அதற்காக நன்றி அப்பா. துதியின் வேலையிலே கூட இருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்து எருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.